தமிழக அரசியலில் அஇஅதிமுகவுக்கு தலைமையில் அதாவது முதல்வர் நாற்காலிக்கு ரொம்ப பங்கு வந்துருச்சு. அதாவது எடப்பாடிக்கு முதல்வர் நாற்காலி கிடைக்காம போகுது. அப்படி ஒரு நிலைமை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொள்ளை விவரங்களை அப்போ மறைச்சிருந்தாலும், இப்போ தெகல்கா ஆசிரியரோட அதாவது தெகல்கா ஆசிரியர் மேத்யூஸோட அதிரடியான ஒரு வீடியோ ஆதாரங்களை காட்டி யார் கொள்ளை நடத்துனாங்களோ அவங்க மூலியமாகவே இந்த கொள்ளைகள்லாம் காரணம் அப்போ முதலமைச்சராக இருந்த இப்போ முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு அதிரடியான வெடிகுண்டை போட்டு அதுக்கு ஆதாரங்களையும் திரட்டி மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காராம் மேத்யூஸு. அதுக்கு அடுத்த சில விஷயங்கள்லாம் அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த விஷயங்கள் வந்து 2-3 நாள் மறைஞ்சிருந்த எடப்பாடி இப்போ லைட்டாக வந்து வெளில ஆரம்பிச்சிருக்காரு. வெளில ஆரம்பித்து வேறு வழியே இல்லாமல் திமுக மேலேயும் அந்த டாக்குமெண்ட் எடுத்தால் சசிகலா தினகரன் சும்மா விட்ருவாங்களா, அதனால் நாங்கள் எடுக்கலை, அது தனியார் வசம் இருந்துச்சுன்னு சும்மா மலைச்சிருந்தாலும் பயத்தில் ஒரு தெளிவு இல்லாமையும் வயிற்றில் வந்து 1.5 டன் புளியை கலைக்கிற மாதிரியும் ரொம்ப நடுக்கின மாதிரியும் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா தெகல்கா வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் 100% ஆதாரங்களை திரட்டாமல் சொல்லவே மாட்டாங்க. இப்போ வெளியிட்ட ஆதாரங்கள் 5% தான். இந்த பொங்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியில் இருப்பார், அடுத்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிலில் இருப்பார் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாரு வீடியோவில் தெகல்கா ஆசிரியர் மேத்யூஸ். இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த ஆட்சி என்ற மாதிரி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற நிலைமையில் அந்த நாற்காலிக்கு, அதாவது முதல்வர் நாற்காலிக்கு தம்பித்தரையும் ஓபிஎஸும் பயங்கரமான முட்டல் முதல்ல இறங்கியிருக்கான். இந்த நாற்காலி சண்டை இப்போ நடந்ததில்லை. அப்போ ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ அன்னைக்கு கூட ராஜாஜி ஹாலில் அவங்க இறந்த துக்கத்தில் கூட தன்னோட மொட்டத்தொலையை சீப்பு வச்சு சீவினவர் தான் இந்த தம்பித்துறை. அதை வந்து தமிழக மக்கள் வந்து இன்னும் மறக்கலை. அடுத்து இந்த முதல்வர் மியூசிக் நாற்காலியில் பிஜேபியையும் சசிகலாவும் வந்து நம்பினார். சசிகலாவை நம்புறதா பிஜேபியை நம்புறதாங்கிற குழப்பத்திலே இருந்துட்டார். ஆனால் இதில் வந்து ஓபிஎஸ் வந்து பயங்கரமாக பிஜேபியை காலில் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தார். இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, பிஜேபியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சசிகலா கிட்ட வஞ்சகமாக, அதாவது பயங்கரமாக காய் நகர்த்திட்டார். எப்படின்னா, நான் உங்கள் சகோதரன் மாதிரி, நீங்கள் தான் எனக்கு இந்த பிச்சையை படணும், நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி எப்படியும் வண்டி ஐஸை வச்சு ஆட்சியை சசிகலாட்ட தான் வாங்கிட்டாங்க. எடப்பாடியோட சகல விதமான வித்தைகளுக்கு மத்தியில் ஓபிஎஸ்ஸாலையும் தம்பித்துறையாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஆட்சியை. அதாவது எடப்பாடி தான் பயங்கரமாக வந்து சூழ்ச்சிகள், நாடகங்கள், காய் நகர்தல் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவார். இது யாருமே எதிர்பார்க்காது. சசிகலா கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஓபிஎஸ், அதாவது இபிஎஸ் இருப்பாருங்கிறத. ஓபிஎஸ்கிட்ட கட்சி இருந்தப்போட எப்படியாவது வாங்கிட்டான். இந்த இபிஎஸ்கிட்ட போனோடனே தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் நொந்து போன ஓபிஎஸ் இன்னமும் வந்து தனியாகத்தான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஆட்சியிலே இருந்தாலும் கைகள் இணைஞ்சாலும் மனங்கள் இணையாமல் அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கார். இப்போ கொடநாடு விவகாரங்களில் கூட எப்படியாவது வந்து எடப்பாடி வந்து கீழே விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்லி சில யாகங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா கேள்வி. மக்கள் அரசியல் புறத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடநாடு விவகாரங்களில் எடப்பாடி தலையிட்டது உண்மையாகி போச்சு. ஓரளவு ஆதாரங்களை வந்து தெகல்கா வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. அதனால் ஆட்சிக்கு எப்படி ஆபத்து வந்துடும், அதாவது எடப்பாடிக்கு ஆபத்து வந்துடும், அவர் கீழே இறங்கிடுவார், அதை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் ரொம்ப மும்முரம் போய் 2 மணி நேரம் வந்து அவரோட முகத்தில் 1000 வாட்டு பல்ப் மாதிரி எரியுது அப்படியே. அதனால் என்னவோ தலைமைச் செயலகத்திலேயே யாகம் நடத்துறதா ஒரு கேள்வி. முக ஸ்டாலின் கூட அது எப்படி யாகம் வந்து நடத்தலாம் தலைமைச் செயலகத்தில் அப்படின்னு கேள்வி. எடப்பாடியை கொடநாடு விவகாரங்களில் உள்ளதள்ளி கீழே இறக்கி விட்டு தான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ஓபிஎஸோட பகிரத பிரயாணமாக இருக்குது. ஓபிஎஸ் வந்து பிஜேபிகளில் பயங்கரமாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து கோயில் குளம் யாகங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதில் தம்பித்துறை என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அவர் வழக்கமாக வந்து பிஜேபியோட எதிர்ப்புகளை கையில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சமீபத்தில் வந்து சட்டசபையில் வந்து நாடாளுமன்றத்திலேயே ஒரு கேள்வி கேட்டார். எப்படின்னா, ரபேல் விவகாரங்கள் இந்திய நாடே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த விவகாரங்களை கையில் எடுத்து பிஜேபிக்கு எதிராக, அதாவது மேக் இன் இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, அப்போ வந்து இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது ஹெச்ஏஎல் நிறுவனத்துக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்காம நீங்கள் எப்படி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கலாம்? மேக் இன் இந்தியானா வந்து இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பிஜேபிக்கு எதிராக. அதில் வந்து பிஜேபிக்கு வந்து எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிலோ எள்ளை போட்டு வெடித்தா 1 கிலோமீட்டருக்கு வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த பிஜேபியோட பார்வையெல்லாம். அவங்களுக்கும் வந்து
தம்பித்தரை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பித்தரை வர்றாருன்னா 15 கிலோமீட்டர் அங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பித்தரை வந்து பேட்டி கொடுக்குறாருன்னா வேப்பங்காயாக புளிக்க ஆரம்பிக்குது வண்டி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, தம்பித்தரை வர்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும், பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அவங்க வந்து எங்களுக்கு தேவையில்லாத சுமை. அதாவது அஇஅதிமுகவுக்கு பிஜேபி வந்து தேவையில்லாத சுமை. அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை நாங்கள் ஏன் சுமக்கணும்? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எங்கே மக்கள் ஆதரவு இருக்குது, அதனால் அவங்கள சேர்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரே போட்டார் பிஜேபி எதிராக தம்பி. குறை காலத்துக்கு வந்து முதல்வர் நாற்காலியை பற்றி தமிழக மக்களும் சரி அஇஅதிமுக தொண்டர்களும் சரி என்ன பேசிக்கிறாங்கன்னா, அதாவது கொடநாட்டில் வந்து அம்மா வாழ்ந்த இடம், என்ன தான் வந்து உயிர் மூச்சு வந்து கட்சிக்கு வந்து அம்மா தான். அவங்க வாழ்ந்த இடத்துலையே வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் இவர் திருடியிருந்தாருன்னா அதை வந்து மாற்றி செஞ்சு நிரூபித்தார்னா எடப்பாடியை வந்து சுத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க மக்கள். அப்போ ஆட்சியை விட்டு இறங்கி தான் ஆகணும். அதுக்கடுத்து ஓபிஎஸ் வந்து மக்களுக்கு தேவையில்லாத நபராக இருக்கார். அதாவது பொம்மை மாதிரி இருக்கிறது தான் ஆசைப்படுறாரு. எதிர்த்து அரசியல் பண்ணுறது அவர் லாயக்கு இல்லை. அவர் பிஜேபி சப்போர்ட்டு தான் இருக்கார். அதனால் அவரும் வேஸ்ட்டு. அடுத்து வந்து பிஜேபி ஆரம்பத்துலேருந்து எதிர்த்து நிற்கிற இந்த தம்பித்துறையை வந்து ஓரளவு கட்சி கொண்டு வந்தால் நல்லா இருக்குமோ, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படி நிலைமைக்கு வந்துட்டாரு. எந்த சூழ்நிலையும் எந்த மிரட்டலுக்கும் எந்த உருட்டலுக்கும் பயப்படாமல் பிஜேபி எதிர்த்து நிற்கிறாருன்னா தம்பித்துறைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் பேசிக்கிறாங்க. அதாவது அஇஅதிமுக தொண்டர்களும் பேசிக்கிறாங்கப்பா. தன்னோட முதல்வர் நாற்காலிக்கு இபிஎஸும் தம்பித்துறையும் பயங்கரம் மோதிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் எப்போ காலியாகும், திண்ணு எப்போ காலியாகும் அப்படின்னு தன்னோட நாற்காலிக்கே வந்து அடிச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நொந்து போய் தலையில் கையை வச்சுருக்காரு எடப்பாடி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.